அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சின்னு வச்சுருந்தாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறோங்க, மறக்காமல் போய் பாருங்கள். இது இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது இல்லாமல் வேறு என்னென்ன வீடியோ கொண்டு வந்துக்கிறாங்க, அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து இதில் பார்க்கலாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கொண்டு வந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை தேவையான தீவன தொட்டி முறைகள் கொண்டு வந்துக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து தீவனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோழி கொண்டு போய் தேடுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சைடு போய் பார்த்தீங்கன்னா பொல்ட்ரி ஃபார்மில் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமேட் கம்பெனிங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 25 இயர் ஆகிடுச்சு. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ பில் வெட்டுற மிஷினு, அது இல்லாமல் அந்த காட்டுக்கெல்லாம் களை எடுக்கிற மிஷினு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுற மிஷின் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மருந்தடி காட்டுக்கு தேவையான மருந்தடிக்கிற மிஷின்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயே. அப்படியே இந்த ஒரு மிஷின் பார்த்தா என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம்லாம் நடவு செய்வாங்க பார்த்தீங்களா, மக்காச்சோளம் கடலைக்காய் அந்த மாதிரி சரி தள்ளிட்டு போக பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷின் இதெல்லாம். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த தலை வெட்டுற செம்மந்தலை, மல்பெரி தலை, இந்த மாதிரி குச்சியெல்லாம் வெட்டுற மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடாட்டுக்கு ஒன்றுனா இதெல்லாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்தீங்கன்னா கார்டன் தேவையான இந்த பில் வெட்டுற மிஷினு, இந்த மரங்கள் வெட்டுறது, செடி வெட்டுறது, காய்கறி வெட்டுறது, இந்த மாதிரி தாங்க நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மல்பெரி தலை, செம்மந்தலை, இந்த மாதிரி குச்சியெல்லாம் வெட்டுறக்காக கட்டிங் பிளேட் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு ஃபார்ம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்குலாம் மல்பெரி தலை வெட்டுறதுக்கு நல்லா பயன்பாடாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் பிளேடெல்லாம். இந்த பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த கட்டிங் பிளேடு எப்படி வெட்டுமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. பார்த்தீங்களா குச்சி எத்தாச்சோடு இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பிளேடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது மாதிரி கட்டிங் பிளேடு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியல. தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வரீங்க எப்படி வெட்டுன்னு பார்க்கலாங்களா. அப்பா ஒரே வெட்டில் நல்லா நீட்டாக நறுக்கி பிடிச்சிக்குது. இங்கே இருக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற மிஷினுங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் 1000 லிட்டர் மாதிரி பிடிக்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிற மாதிரி டேங்குங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறவங்களாம் ஆள் வர்றதுனால நாம்ளே எடுத்துக்கொண்டு ஈஸியாக ஓட்ஸ் மூலமாக பைப்பு மூலமாக அடிச்சுக்கலாங்க மருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு காடு இந்த மாதிரி வச்சுக்கிறங்க பார்த்தீங்கன்னா, இது களை எடுப்பாங்க பார்த்தீங்களா கரும்பு கட்டில், இந்த மாதிரி மிஷினில் கொண்டு வந்துக்கிறாங்க. அது இல்லாமல் கேப் கட்டரில் வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினில் எப்படி ரோல் போட்டு காட்டிட்டுருக்காங்க டிவியில். அநேகமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகள் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக ஓட்டுறது, சின்ன டிராக்டர் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வண்டியெல்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமியும் போட்டிருக்குது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம் வந்து தயாரிக்கிற ஒரு மிஷினுங்க. குச்சி தீவனம் தேவையான மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து புழக்கம்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி இந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ணுறோன்னு இன்ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சும்மா டெமோக்கார வெளியே வச்சுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் கட்டரு, டிஃப்ரெண்ட் வகையான கேப் கட்டரில் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. சின்ன சின்னதாக வச்சுக்கிறாங்க, பெருசாக வச்சுக்கிறாங்க. கேப் கட்டர் இல்லாமல் மட்டும் வேறு என்ன வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மட்டையெல்லாம் பவுட்ரு பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க.
அப்படி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி கொண்டு வந்துக்கிறாங்க. அப்படி இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின் கன்னுங்க. ரெயின் கன் சொல்ல முடியாது, அந்த டூப்பு போட்டுன்ற பயிர் தொட்டிங்கர் பாசனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க இந்த ஏரியா பக்கம் ஃபுல்லாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோளா டயருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு இப்போ எண்ணெய் ஆட்டுருக்காரு நிறையா வந்துட்டு உடச்சி காய போடுவாங்க. காயப்பட்டால் 1 வாரம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் வச்சுட்டா போட்டு நல்லா ஹீட் ரொம்ப இறங்கி காஞ்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வச்சுக்காங்க. சோளம் டயர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷினில் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் நேரில் பார்க்குறேன், பால் கறக்கிற மிஷினில் இருக்குதுன்னு. இது மேலே கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பார்த்துட்டு இல்லை நான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கேரி பேக்கு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது, இந்த மண்ணெல்லாம் வச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விதையெல்லாம் போட்டு முளைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு தேவையான உழவு வெட்டுற மிஷினு, அது இல்லாமல் வச்சு புல்லால் சுருட்டி கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக அந்த தென்னை மட்டையெல்லாம் வந்து உரிச்சு பவுடர் ஆக்கி கொடுக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இது பில் வெட்டுற மிஷின், மாட்டுக்கு தேவையான பில் வெட்டுற மிஷின் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவியெல்லாம் தடுக்கிறக்கார இந்த வலை கட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வலை, கோழி குஞ்செல்லாம் காப்பாற்றுறதுக்கு வலை, அது இல்லாமல் கிணத்துல வந்து மோட்டரெல்லாம் கட்டி வைக்கிற கயிறு, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. எத்தாச்சோட கயிறு கிட்ட நான் ஃபஸ்ட் டைமில் வந்து தொட்டு பார்த்துருக்குறேன். இவ்வளோ பெரிய கயிறுலாம் அது எத்தாச்சோட கயிறு. இந்த கயிறுலாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு பண்ணையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காக்காலாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுனால இந்த மாதிரி வலையெல்லாம் வாங்கி கட்டி வைப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பார் கட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுப்புல் வந்து ரவுண்டாக இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா கொயர் டேப்பில் கட்டி கொடுக்கும் வச்சுப்புல்லெல்லாம். அப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து டிராக்டர் வந்து பார் கட்டுற மாதிரி மிஷினாக நேரில் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக மருந்து அடிக்கும் பார்த்தீங்களா, பறந்து அடிக்கும் பார்த்தீங்களா மருந்து, இந்த மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மூலமாக தாங்க மருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக டூல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பவுடர் ஆட்டம் அந்த மாதிரி மிஷினில் வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் வேறு என்னென்னு கொஞ்சம் கொண்டுக்கிறாங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி போய் பாருங்கள்.